என்னையவே போட்டு விடுறியா? வெளில வாடி, உன் மண்டையை பொழக்கிறேன். ஏலே, எதா இருந்தாலும் இங்கே பேசலாம், அங்கே என்னெல்லாம் முழங்கிட்டு இருக்க? சார், நான் பாட்டுக்கு குளத்தாங்கரையில் நின்றுட்டு இருந்தேன் சார். இந்த பையன் சட்டனை வந்து அடிச்சுட்டா சார். ஏலே மின்னலு, நீ அவன் அடிச்சியால? பின்ன என்ன சார், நான் போகிற வேகம் தான் உங்களுக்கு தெரியுமே. நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன், அன்னைக்குன்னு பார்த்து இவன் குறுக்கால நின்ட்டான். அதான் இவனை அடிச்சு ஒரே பேஜாராயிடுச்சு சார். டேய் மின்னல், நீ எம்எல்ஏ பாட்டேன்னா நான் என்னாவே தெரியுமா? என்னாவ? பொதுவாக ஒரு பொருள் எடுத்துக்கிட்டோன்னா அந்த பொருளில் இருக்கிற ஆட்டம்ஸும் மாலிகுல்ஸும் எவ்வளோ ஸ்பீடாக வைப்ரேட் ஆகுதோ அதுதான் அந்த பொருளோட டெம்பரேச்சராகவே இருக்கும். இப்போ மின்னல் ஒன்று எடுத்துக்கிட்டேன்னா உன்கிட்ட நிறைய சார்ஜஸ் இருக்கும். அது மரத்து வழியாக டிஸ்சார்ஜ் ஆகும்போது அது மரத்தில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் மேலெல்லாம் முட்டி மோதும். அப்படி அது மோதுறப்ப அங்கே இருக்கிற ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ்லாம் இன்னும் அதிகமாக வைப்ரேட் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் கூடும். இந்த டெம்பரேச்சர் 20,000 30,000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குண்டா. இதனால மரமான எனக்குள்ள இருக்க தண்ணி ஆவியாகும். இந்த தண்ணி எங்க போறதுன்னு தெரியாம முட்டி மோதி ஒரு கட்டத்துல மரத்தை உடைச்சிட்டு வெளியே வரும். இதனாலதான் சில நேரங்கள்ல மின்னல்லாம் வெட்டுச்சுன்னா மரம் உடஞ்சிருது. இப்போ அதுக்கு என்ன பண்ணணுன்ற? இனிமேல் நான் இருக்க ஏரியாக்கு நீ வரக்கூடாதுடா. சார் பாத்தீங்களா, உங்க முன்னாடியே எப்படி பேசுறானு? ஏலே, இங்கே தீர்ப்பு சொல்ல வேண்டியது நாமல. செவனே நிற்கிறது அவனோட நேச்சர். எந்த வழி ஈஸியாக இருக்கோ அந்த வழியில் பூந்து போய் அடிக்கிறது இவனோட நேச்சர். இது ரெண்டுமே அப்படி தான் நடக்கும். அதுக்குன்னு இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்துக்கு ஏன்ட்டே வருவீங்களால? அடுத்த வாட்டி வந்தீங்கன்னா காதை கடிச்சு வச்சுருவோம்ல. போங்களேன். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ்.